அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி திட்டம் தொடர்பான மறைமுக பேச்சுவார்த்தை மஸ்கட்டில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானை அமெரிக்கா மிரட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உண்மையில் அங்கு என்ன நடந்தது பார்க்கலாம். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்த கடந்த 2015ஆம் ஆண்டு அமெரிக்கா ஈரானை அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தது. அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அதிபர் டிரம்ப். பின்னர் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதித்து அதிர்ச்சி கொடுத்தார். ஆனால் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு ஈரான் அணு உலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு ஈரான் பதிலடி கொடுக்கவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியது அமெரிக்க ராணுவம். ஈரான் மீது சரமாரி தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் இடையே மறைமுக பேச்சுவார்த்தைக்கு நடுவராக ஓமன் செயல்பட்டு வருகிறது. நேற்று ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் அமெரிக்கா ஈரான் இடையே யுரேனியம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்தர் தூதுவராக செயல்பட்டார். யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அப்போது ஈரானை அமெரிக்கா மிரட்டியதாக கூறப்படுகிறது. மீண்டும் ஈரான் அணுசக்தி தயாரிப்பில் ஈடுபட்டால் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் என்றும் நிலைமை வேறாக மாறிவிடும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த விவகாரத்தில் ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை இனிவரும் நாட்களில்தான் தெரியவரும் என்கின்றனர் உலக தலைவர்கள்.